தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். தொடக்க நூல் 41:57. உலகமெங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது. அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, யோசேப்பு எப்படிப்பட்ட மனிதர்? 2 முறை விற்கப்பட்ட மனிதர். 2 முறை காசுக்கு விற்கப்பட்ட மனிதர் இப்பொழுது உலகமெங்கும் இருக்கின்ற மக்கள் பசியை ஆற்றுவதற்கு அவர்களுக்கு தானியங்களை கொடுக்கின்ற விதத்தில் ஆண்டவர் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட மனிதர், தன்னுடைய சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட மனிதர், தன்னை விலைக்கு வாங்கின அந்த வணிகர்களால் மறுபடியும் விற்கப்பட்ட மனிதர், இப்படிப்பட்டவர் நேர்மையோடு இருக்கிறார். தன்னுடைய நிலையை உணர்ந்து நேர்மையோடு இருக்கிறார். ஆண்டவர் அவரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, நேர்மையோடு வாழ்ந்து வந்ததனால் ஆண்டவரின் கரம் அவரை வழிநடத்தினது. எதிர்காலத்திற்கான திட்டத்தை ஆண்டவர் அவர் வழியாக நிறைவேற்றுகிறார். இந்த உலகம் முழுவதும் விற்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, தூக்கி வீசப்பட்ட ஒரு மனிதர் வழியாக உணவு பெறுகின்ற விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதென்றால் அவர் ஆண்டவரோடு இணைந்திருந்தார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் எல்லோரும் கூட பல நிலைகளில் புறக்கணிக்கப்படுகிறோம். பல நிலைகளில் ஓரமாய் வைக்கப்படுகிறோம். பல நிலைகளில் கீழாய் வைக்கப்படுகிறோம், தாழ்த்தப்பட்டிருக்கிறோம். பல நிலைகளில் சொந்த உறவினர்களால் காட்டிக் கொடுக்கப்படுகிறோம், விற்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை பற்றி கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவருக்கு உண்மையாய் உத்தமமாய் இருக்கின்ற பொழுது, நேர்மையோடு நடந்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவர் எதிர்காலத்திற்கான வளமையான திட்டங்களை நம்முடைய வாழ்வின் வழியாக, நம்முடைய முடிவுகளின் வழியாக ஆசீர்வாதமாய் நிகழ்த்தவிருக்கிறார் என்பதுதான் உண்மை. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்விலே நான் இப்படியான நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்வு பலரின் வாழ்வை உயர்த்துகின்ற விதத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் அதை உணர்ந்து கொள்ளாதவர்கள் நான் அவர்களுக்கு தீமையானவன் என்று நினைக்கிறார்கள், என்னை புறக்கணிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, நான் உம்மோடு இணைந்திருக்க ஆசைப்படுகிறேன். நான் நேர்மையாக வாழ ஆசைப்படுகிறேன். நீரே என்னுள் இருந்து செயலாற்றுவீராக. வளமான ஆசீர்வாதமான திட்டத்தை என் வழியாய் என்னுடைய குடும்பத்திற்கு நிறைவேற்றுவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.